ஆண்டவர் ஒவ்வொருவரோடும் பேசி மகிழ பண்ணி இருக்கிறார். ரட்சிப்பின் சந்தோஷத்துல களிகொர பண்ணி இருக்கிறார். ஆவியானுடைய அபிஷேகத்துல மகிழ பண்ணி இருக்கிறார். நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. Glory, 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 hallelujah, 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 hallelujah. பரிசுத்த ஆவிக்குள்ளே உண்டான சந்தோஷம் நிரம்பி வழிகிறது. ஒரு பெரிய மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்திலே பொங்குகிறது. எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது. இந்தியாவின் எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது. இதோ 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 எழுப்புதல் அக்கினி போடப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது இந்தியா முழுவதும் பரவ போகிறது. Thank you Jesus, thank you Lord, hallelujah. உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், அல்லேலூயா என்று உம்மை போற்றுகிறோம். போற்றுகிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம். அப்படி எல்லாரும் வலதுகரம் வைத்துங்க. ஃபாதருக்காக நம்மை செபிக்கணும். கர்த்தர் நம் தேசத்தின் எழுப்புதலுக்காக கர்த்தர் அவளை எழுப்பினார். அந்த பாடல்கள் மூலம் ஒரு பெரிய எழுப்புதல் தேசம் எங்கும் உலகம் எங்கும் பரவி இருக்கிறது. அது இன்னும் அனல் மூட்டி எழுப்பப்படணும். இன்னும் இந்த எழுப்புதல் அவங்க கண்ணால கண்டு கழிகோறணும். அவருடைய ஏக்கமெல்லாம் எழுப்புதல் தான். அவருடைய ஏக்கமெல்லாம் இந்தியாவின் எழுப்புதல் தான். அந்த பாடல் எல்லாம் எழுப்புதலுக்காக எழுதப்பட்ட பாடல்கள். எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி ஃபாதர் எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எங்களுக்கு எழுப்பி கொடுத்தீரே, எழுப்புதலுக்காக எங்க ஃபாதரை எழுப்பி கொடுத்தீரே, அவளை அபிஷேகம் பண்ணினீரே, அவருடைய நாவிலே உம்முடைய பாடல்களை வைத்தீரே, அதன் மூலம் எழுப்புதலை அனுப்பி இருக்கிறீரே. மனதார நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை அவர்களுக்காக வணங்குகிறோம். ஆண்டவரே, இம்மட்டும் அவளை பலப்படுத்தினீரே, இம்மட்டும் கிருபை கொடுத்தீரே, இனிமேலும் அவளை பலப்படுத்தும் பலப்படுத்தும் பலப்படுத்துவீராக. இன்னும் புதிய புதிய பாடல்களை கொடுப்பீராக. இன்னும் அந்த அபிஷேகம் பெருகட்டும் ஆண்டவரே, அபிஷேகம் பெருகட்டும் ஆண்டவரே. அவர்களுக்குள்ள இந்த அபிஷேகம் பெருகட்டும் ஆண்டவரே. அந்த எழுப்புதல் தாகம் பெருகட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. அவளை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம், அவளை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தோட்ட ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய அக்கினி ஜெபத்தோட்டத்திலே பற்றி எரிவராக. ஜெபத்தோட்டத்திலே ஒரு அக்கினி புறப்படுவராக. எழுப்புதல் அக்கினி புறப்படுவராக. எழுப்புதல் சேனை எழும்புவராக. ஆவியானவர் அப்படி செய்வீராக. கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அவருடைய பிரயாணங்களில் எல்லாம் நீர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. எந்த விதத்திலும் மன சோர்வு வராதபடி காத்துக் கொள்ளுவீராக. கர்த்தருக்குள்ளே எப்போதும் மகிழ்ந்து இருக்க ஆவியானவர் பலப்படுத்தி நடத்துவீராக. இன்றைக்கு அவர்களை எங்கள் மத்தியிலே அழைத்து வந்து எங்களை ஆசீர்வதித்து விட்டதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அல்லேலூயா. உட்காரும். அல்லேலூயா. நம்ம தமிழ்நாட்டில் ஆண்டவர் இந்த தேவ மனிதரை எழுப்பி உலகமெங்கும் ஒரு பாடல் மூலமாக எழுப்புதலை கர்த்தர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ஹிந்தியிலே அவருடைய பாடல்கள், தெலுங்கிலே அவருடைய பாடல்கள், மலையாளத்திலே அவருடைய பாடல்கள், இந்தியாவின் அநேக மொழிகளிலே அந்த பாடல்கள் அநேக சபைகளுக்குள்ளே விசுவாசிகளுக்குள்ள பெரிய எழுப்புதலை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் கர்த்தர் இந்த தேவ மனிதரை எழுப்பி, அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் நம்மத்தில் எழுப்பினது ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபத்தோட்ட ஜெய கீதங்கள் என்று அவங்க வெளியிடுகிற ஒவ்வொரு அந்த பாடல் சீடியும் ஒரு புதிய அபிஷேகத்துக்குள்ளே நம்மை வழி நடத்துகிறார். சின்ன கிராமத்தில் இருக்கிறவங்க கூட, ரொம்ப சாதாரண மக்கள் கூட வேத வசனத்தை பாடலாய் பாடவும், வேத வசனத்தில் உள்ள கர்த்தருடைய நாமத்தை சொல்லி துதிக்கவும், எல்லாருக்குள்ளும் அந்த நாமத்தை கொண்டு சென்றது ஃபாதருடைய பாடல்கள். யெகோவா நிசி,
யெகோவா ஈரே, யெகோவா ரொபேக்கா, யெகோவா ரூவா, இதெல்லாம் பைபிள் காலேஜில் படிக்கிற பெயர்கள். அங்கே சொல்லிக் கொடுப்பாங்க கர்த்தருடைய நாமங்கள். அதில் படித்தவங்களுக்கு தெரியும், சாதாரண மக்களுக்கு தெரியாது அந்த அந்த கர்த்தருடைய நாமம், அதனுடைய அர்த்தம். இன்றைக்கி பட்டி தொட்டி எல்லாம் கிராம மக்களுக்கெல்லாம் அந்த யெகோவா ஈரே கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், யெகோவா நிசி கர்த்தர் ஜெயம் தருவார், யெகோவா ஷாலோம் கர்த்தருடைய சமாதானம், இதெல்லாம் தெரிவதற்கு காரணம் இந்த தேவ மனிதர் மூலமாய் கர்த்தர் கொடுத்த பாடல்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்தியாவின் எழுப்புதல் சரித்திரத்தில் இந்த பாடல்கள் அநேகரை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தனி ஜெபத்திலெல்லாம் தேவனை துதித்து ஆராதிக்க அவருடைய ஃபாதருடைய பாடல்கள் தான் என்னை உயிர்ப்பித்தார். அந்த ஒவ்வொரு பாடலை சொல்லி துதித்து பாடும்போதே தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பி ஆட்கொள்ளும். அப்படியே நம்ம தனிமையாக ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்து அந்த கர்த்தருடைய நாமம் என் புகலிடமே நீ பாடும்போதே ஒரு வல்லமை நமக்குள் வருகிறார். அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அப்படின்னு அவருடைய பாதத்தில் பாடும்போது ஆண்டோடைய முகத்தை தரிசிக்கிற ஒரு அபிஷேகத்துக்குள்ளே ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு பாடல்களும் நம்மை ஆண்டவரோடு இணைக்கவும், நம்முடைய ஆராதனையில் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து மகிழவும் கர்த்தர் கொடுத்த இந்த பாடல்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இப்பொழுது இங்கே நம்ம புக் ஸ்டால் அங்கே போடப்பட்ட ஜெபத்தோட்ட அந்த புக் ஸ்டால் ஒன்று நம்முடைய வலது பக்கத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறார். இந்த கூட்டம் முடிஞ்சு போகும்போது எல்லாரும் அந்த ஸ்டாலுக்கு போகணும். அதில் ஜெபத்தோட்ட செய்ய ஜெயகீதங்கள் 35, 36 வால்யூம் அந்த ஆடியோ சீடியும், அதோடு திருக்கரத்தின் இசைக்கருவி, ஃபாதர் உள்ள பாடல் எந்த சமயத்தில் இந்த பாட்டை ஆண்டவர் கொடுத்தார் என்று ஒரு 30 பாடல்களுக்கு அவங்க அதுக்கு அந்த அனுபவத்தை பகிர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இந்த பாடல் எப்படி பிறந்தது, இந்த பாடல் எழுத காரணம் என்ன, எந்த சூழ்நிலையில் ஆவியானவர் இந்த பாடலை கொடுத்தார், இந்த அனுபவங்கள் 30 பாடல்களை குறித்த அனுபவம் எழுதப்பட்டிருக்கிறது. திருக்கரத்தின் இசைக்கருவி இந்த புஸ்தகமும் இந்த 2 சீடிக்களும் பொதுவாக இது 300 ரூபாய். அதனுடைய கிரையம் 300 ரூபாய், இந்த 3 சேர்ந்து. ஆனால் இன்றைக்கு திறப்பின் வாசல் வந்திருக்க தேவ பிள்ளைகளுக்கு 100 ரூபாய்க்கு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. இந்த 3ஐயும் ஒரு செட்டாக நீங்கள் எல்லாரும் ஒரு குடும்பத்துக்கு ஒன்று வாங்கி கொள்ளணும். இங்கே வலது பக்கம் புக் ஸ்டாலிலே அது இருக்கிறது. ஜெயத்தோட்ட ஜெயகீதங்கள் வால்யூம் 35, 36, திருக்கரத்தின் இசைக்கருவி, அந்த அனுபவம் உள்ள புஸ்தகம். அதை வாசிக்கணும். இதை வாசித்து அறியும் போது அந்த பாடல் எப்போ ஆண்டவர் கொடுத்தார் என்பதை அறியும் போது அந்த பாடலை நம்ம பாடும்போது நமக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு அபிஷேகத்தை உணர முடியும். அதனால் எல்லாருமே நீங்கள் அதை வாங்கி பயன்பெற வேண்டும். கர்த்தர் இதன் மூலம் உங்களோடு பேசுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நாம் இயேசுவுடைய ஊழியத்தில் இது 40வது வருஷம். கர்த்தர் 39 வருஷம் நம்மை நடத்தி 40வது வருஷத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. 40வது வருஷம் என்பது ஒரு பூரணப்பட்ட ஒரு காரியம். ஆனால் இப்போ தான் ஒரு புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பதை நான் உணர்கிறேன். பின்னால் திரும்பி பார்த்தா 40 வருஷத்தில் என்னத்தை செஞ்சிட்டோன்னு கேட்டால் ஒன்றுமே நம்ம சாதிக்கலை. இதுவரைக்கும் செஞ்சதை எண்ணி பார்த்தா ஏதோ சில ஊழியம் செய்திருக்கிறோமே இல்லாமல் பெருசாக ஆண்டவருக்காக ஒன்று நம்ம சாதிக்கலையே, அந்த வெறுமை தான் என்னால் உணர முடிகிறது. அந்த காலத்தில் வந்த மிஷினரிகள், ரேனியஸ் மிஷினரி 42 வயசில் அவர் இங்கே மரிச்சிருக்கிறார். அதுக்குள்ளே அவர் இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் 400 சபைகளை உருவாக்கி இருக்கிறார். 300க்கு மேற்பட்ட ஸ்கூல்களை உருவாக்கி இருக்கிறார். அவங்கெல்லாம் பட்ட பாடுகள், உழைப்பு, கர்த்தருக்காக சாதித்ததை நினைக்கும் போது நம்ம என்ன செய்துட்டோம் என்று எண்ண தோன்றுகிறார். ஆகவே இனிமேதான் ஏதாவது கர்த்தருக்காக செய்யணும் என்கிற ஆசை உண்டாகி இருக்கிறார். எழுப்புதலை காணும் வரைக்கும் ஓய்ந்திருக்க முடியாது. அல்லேலூயா. தீவிரமாக அந்த எழுப்புதலுக்கான காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கிருபையா இந்த 40 வருஷத்தில் பலவிதமான ஊழியங்களை கொடுத்து அதையெல்லாம் செய்ய வச்சு அப்படியே நடத்தி